ஆல் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு செய்கிறேன். ஆல்ரெடி எண்ணெய்லாம் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போட்டோம். இது நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து கலருக்கு நல்லாயிருக்கும், குழம்பு கலராக, ரெட் கலராக இருக்கும், சூப்பராக. அப்புறம் தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், நல்லா காரசாரமான ஒரு மீன் குழம்பு. இது சின்ன ஸ்பூன் தான், ஸோ அதனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கலந்த மிளகாத்தூள், எல்லாம் போட்டாச்சு. போட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லாம் போச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு இது கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் புளி தண்ணியாக தான் நல்லா வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன், கெட்டியாக கரைக்கல. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கூட நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் சுண்டி வர பதத்தில் நம்ம என்ன மீன் இன்றைக்கி செய்கிறோன்னா கிழங்கா மீன். அது ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் போட ஆரம்பிச்சிட்டோம். கிழங்கா மீன் இது கூடவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். மீன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, பாருங்கள்.